அனைவருக்கும் வணக்கம். அறத்துப்பால்ல பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரம் தான் பார்க்க போறோம். பொறுமை அப்படிங்கிறது வாழ்க்கையில எவ்வளவுதான் நமக்கு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த பொறையுடைமை அதிகாரத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பார்க்கலாமா? அறத்துப்பால் இயல் இல்லறவியல் இதுல குறள் 151 160 வரைக்கும் இருக்கிறது தான் இந்த பொறையுடைமை. முதல் குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பொறுமைனா என்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு ஆரம்பிக்கிறார் இன்ட்ரோடக்ஷனா. அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை, இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர், தலைனா சிறந்த பண்பு. இந்த அகழ்வாரை அப்படின்னா நிலம், சரியா? இந்த நிலமானது தன்னை தோன்றவங்க யாரு தன்னை தோன்றாங்களையோ அவங்களே விழாம தாங்கி நிற்கக்கூடியது. சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்மளை யாராச்சும் இழிவுபடுத்தினாங்க, கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம பொறுத்துக்கிறது தான் சிறந்த பண்பு. எப்படி இந்த நிலமானது அவங்க மேலே அந்த நிலத்தின் மீது நம்ம எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம். ஒரு குழியை தோன்றோம் அப்படின்னா அந்த நிலத்தின் மீது நின்றுட்டு தான் அவனை நீ தோண்டிட்டு இருக்க, அந்த பூமி மாத்தாவை தோண்டிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலுமே அது பொறுத்துக்கிட்டு என்னை நீ காயப்படுத்துற, இருந்தாலும் நீ நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாங்கி நிற்கக்கூடியது நிலம். அந்த மாதிரி தான் பொறுமையா இருக்கணும். நமக்கு ஏதாச்சும் கெடுதல் செய்கிறாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நன்மையை செஞ்சுற அளவுக்கு தைரியத்தோடு பொறுமையா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. அடுத்தது, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் என்று. பொறுத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல், இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை. ஒருத்தர் செய்யற துன்பத்தை பொறுத்துக்கணும்பா. சரியா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம் இகழ்வாரை பொறுத்தல் தலை. தனக்கு துன்பம் செய்யறவங்க நம்ம அந்த துன்பத்தை பொறுத்துக்கணும். ஆனா நீ பொறுத்துக்கிறத விட அந்த செஞ்ச துன்பத்தை நீ மறந்துட்ட அப்படின்னா அதை விட அது சிறந்த பண்புன்றாரு. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அது பொறுத்துட்டு இருக்கிற அப்படின்னு ஒருத்த செய்யறதீங்க நம்ம பொறுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பொறுத்துக்கிறது மட்டும் இல்லை. நான் அன்னைக்கு அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு அன்னைக்கு செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்க, நீ என்ன செஞ்ச எனக்கு தெரியலையே அப்படி சொல்லும் போது அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க, அப்படியே பூரிச்சு போயிருக்கும். ஐயோ இவ்வளோ நல்லவரையா நம்ம சோதனைப்படுத்திட்டோம், இனிமே எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரியான நல்லவரை நம்ம சோதிக்க கூடாது அப்படிங்கிற தாட் நமக்குள்ள வந்துடும் இல்லைங்களா? அதான் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் என்றான். சரிங்களா? இன்மையுள் இன்மை விருந்தொரல் வன்மையுள் வன்மை மடவா பொறை. இன்மைனா வறுமை, ஓராள் அப்படின்னா தவிர்த்தல், மடவார் அறிவற்றார். அதாவது என்னன்னா விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அவங்கள வரவேற்க முடியல அப்படிங்கிற அந்த நிலை வறுமையில் கொடிய வறுமைன்னு சொல்றாரு. அதுபோல் அறிவற்றார் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமை அப்படின்னு அறிவு இல்லாம ஒருத்தர் நமக்கு தீமை செய்யறாங்கன்னா அது பொறுத்துக்கிறது அந்த வலிமையிலேயே மிக சிறந்த வலிமையா. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் கெஸ்ட் வராங்க, அப்ப அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியல, அப்புறம் ரொம்ப சோகப்படுவோம், ரொம்ப கஷ்டப்படுவோம். அது ரொம்ப கொடுமையான நிலைமை. நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தோம்பல் வராங்க சாப்பிட்றதுக்கு, நமக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு ஒன்றும் இல்லை, கொடுக்குற முடியாத அளவுக்கு இல்லை அப்படின்றது கொடுமையான விஷயம் இல்லையா? அந்த கொடுமை மாதிரி தான் ஒரு அறிவற்றவர்கள் செய்யும் தீமைகளை நம்ம பொறுத்துக்கிறோம் அப்படின்னா அது வலிமையில் மிக வலிமையா, நம்மளுடைய வளத்தை காட்டிலும் மிகப்பெரிய வளம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறைனா சால்புன்னு சொல்றாங்க. இங்க நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்கணும் அப்படின்னா, நல்ல குணங்கள் உன்னை விட்டு நீங்க கூடாது அப்படின்னா பொறுமையை போற்றி கடைபிடிக்கணும். பொறுமை அவ்வளோ அப்படின்னு சொல்றாரு. நற்குணங்கள் நம்ம விட்டு போகக்கூடாது. நம்மளுடைய நல்ல குணங்கள் வெளிப்படணும். நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எவ்வளவுதான் செஞ்சிட்டாலும் தீமை நமக்கு செஞ்சாலுமே நம்ம எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணும். அடுத்து, ஒருத்தார்க்கு ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் புதிந்து. ரொம்ப அருமையான குறள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. அதாவது ஒருத்தரை அப்படின்னா தண்டித்தவரை, ஒன்றாகன ஒரு பொருட்டார், பொதிந்து வைப்பார் அப்படின்னா மனதில் வைத்துக் கொள்வார். பிறர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளாம தண்டிக்கிறவங்கள, பிறர் செய்யும் தீங்க பொறுத்துக்காம தண்டிக்கிறவங்கள சான்றோர் ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். நீ ஒரு சான்றோர் அப்படின்னா உயர்ந்தவர்கள். ஒரு தீங்கு செய்யறாங்கன்னா அவங்கள பொறுத்துக்காம, அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்காம, அவங்களுக்கு
தண்டனை கொடுத்துட்றாங்க அப்படின்னா அவங்களை சான்றோர் வச்சுக்க மாட்டாராம். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன் போல் மதித்து மனதில் பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளை வந்து பொன் போல் பொதிந்து மனசுக்குள்ள வச்சு பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்றார். ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொன்றும் துணைனா உலகம் உள்ளவரை பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக்காம தண்டிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்பா இன்னைக்கு எனக்கு தப்பு செஞ்சான், அவனுக்கு நான் சரியான தண்டனை கொடுத்துட்டேன் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உனக்கு இன்பம், சரிங்களா? ஒரு நாள் மட்டும் இன்பம் கிடைக்கும். ஆனா அந்த பொறுத்துக்கிட்டீங்கன்னா அந்த புகழ் உலகம் அழியும் வரை இவங்க அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, இருந்தாலும் இவங்க பொறுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப அரசர் அன்று கொள்வார் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அது திருவள்ளுவர் இடம் பொருள் யாவல் எல்லாமே தெரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இன்ஸ்டன்டா ஒரு தண்டனை கொடுத்தாதான் அடுத்த தண்டனை நடக்காது. ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ்னு வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு. பொறுத்துக்கிட்டு தண்டிச்சவங்க அன்னைக்கு மட்டும்தான் இன்பம். மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா அவன் அதை உணரணும். தப்பு செஞ்சவன் நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்னு உணர்ந்து வருந்தி ஏதாச்சும் ஃபீல் பண்ணானா அந்த ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழுங்கிறது பொருந்தும். இல்லை அவன் இந்த தப்பு செஞ்சுட்டோம் இதவே கண்டுக்கல அப்படின்னா அவனை மேலும் 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 தவறு செய்யக்கூடும். அதனால் பாதிக்கப்படுபவர் அப்பாவியான ஒருத்தர் தான், இல்லைங்களா? அது இந்த குறள் சரியான குறள் தான். ஆனா அறம் இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல இது சூட்டபிளா எனக்கு தெரியல. இருந்தாலும் பொறுத்துக்கலாம். பொறுத்தாருக்கு ஒரு நாளையும் பொறுத்தாருக்கு அது சில இடத்துல அக்செப்டபிள் பிளேசஸ்ல நம்ம அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். நாட் அக்செப்டட் பிளேஸ்ல கண்டிப்பா அந்த தண்டனை அப்படிங்கிறது கடுமையா அப்பவே கொடுத்தாகணும் அப்படிங்கிறது. பெரிய பெரிய தண்டனைக்கெல்லாம் அப்பவே கொடுத்து சின்ன சின்ன பிரச்சனையா அதை வேணா மறந்துட்டு போலாம்ப்பா. பெரிய பிரச்சனை எல்லாம் மறக்கணுன்றது என்னுடைய தாட், சரிங்களா?